ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 795. அதுவும் 4Dயில் பார்த்தீங்கன்னாக்க 3795 3795. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3395 கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க 3795. நாம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3395. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4D ரொம்ப ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு மட்டும் நம்ம 7 எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம்னா, இன்றைக்குமே இந்த இடத்துல ஒரு 7 மட்டும் வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம்னா டைரெக்டாகவே ஒரு 4D சூப்பராக வின் ஆயிருக்கும். 3Dயில் பார்த்தீங்கன்னாக்கா 395 கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ சிலர்லாம் ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 925 கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 9ம் 5ம் பாஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 5995 கொடுத்துருந்தேன். அதில் 95 வந்து அழகாக பிசியில் சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. இந்த 95 எப்படி எடுத்தேனாக்கா, அந்த ட்ரிக் வந்து நான் ஷார்ட்டில் மென்ஷன் பண்ணி நான் மெம்பர்ஷிப் குரூப்பில் போட்டிருந்தேன். சேனலில் ஏன் போடலை அப்படின்னாக்க, அது நெறைய ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பாஸ் ஆவறதில்லன்னு சொல்றாங்க. அந்த ஒரு ரீசனால தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா மெயினா இருக்கிறதெல்லாம் சார்ட் பேஸ் படி வரது வந்து நான் சேனல்ல போடுறதில்ல. அது மெம்பர்ஷிப் குரூப்ல மட்டும் போஸ்ட் பண்றேன். ஸோ நம்பர்ஸ் மட்டும் குடுத்துறேன். ஏன்னா அது சேனல்ல போட்டா ஒரு வேள நெறைய பேருக்கு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நெறைய பேருக்கு அது ஸ்ப்ரெட் ஆச்சுனாக்கா, சிலர்லாம் அது வராது. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு ரீசனால தான். ஸோ அது என்ன சார்ட்ன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல குரூப்ல நான் போட்டது நான் காட்டுறேன். 4Dலயுமே பார்த்தீங்கன்னாக்கா தனியா மென்ஷன் பண்ணியே குடுத்தேன். 3395ன்னு சொல்லிட்டு. 4Dல தனியா நான் மென்ஷன் பண்ணியே குடுத்தேன். 3395ன்னு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3795. என்னன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நல்ல ஒரு அன்னைக்கு பாக்ஸ் பண்ண சொன்னதுனால நெறைய பேர் ட்ரை பண்ணல. மேபி டைரக்ட்டா பாஸ் ஆயிருந்தா இன்னைக்கு நெறைய பேர் 4D வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஸோ இதுலயுமே நமக்கு பிசி 95 மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு. அப்புறம் 995 குடுத்துருந்தோம். அதுலயுமே பார்த்தீங்கன்னாக்க பிசி 95 பாஸ் ஆயிருக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு 3Dயும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. 4Dயும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்னுடைய மெம்பர்ஷிப் குரூப்ல பார்த்தீங்கன்னாக்க, நான் ஒரு மதியம் 12 மணிக்கு தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 12, 2க்கு நான் ஷே குரூப்ல வந்து நான் அந்த கெஸ்ஸிங் போட்டிருந்தேன். என்னன்னாக்க, இங்க 59 வந்திருந்தது. இந்த பிசில இருக்க 59 வந்து இங்க ஏசில வந்திருக்கு. அதாவது இங்க இருக்க 59 இங்க ஏசில வந்திருக்கு. ஸோ இங்க இருக்க 95 வந்து பிசில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிசி 95 குடுத்துட்டேன். எதுக்கும் ஏபிபிசிஎஸ்ல 5995 ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரியும் குடுத்துருந்தேன். ஸோ இது நான் சேனல்ல போடாததுக்கு ரீசன் நெறைய ஸ்ப்ரெட் ஆனாக்க நெறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா வராதுன்றதுனால அது மட்டும் தான். ஆனா நம்பர் நான் குடுத்துட்டேன். சேனல்ல பார்த்தீங்கன்னாக்க மெம்பர்ஷிப் குரூப்லயும் பிசி 95ன்னு குடுத்தேன். ஆனா சேனல்ல பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்லயுமே 95 குடுத்துருந்தேன். 395லயுமே பிசில 95 குடுத்துருந்தேன். ஸோ குரூப்லயுமே பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு மிஸ்டு தான். மிஸ் ஆயிருக்கு தான். ஏன்னா, ஆல் போர்ட்ல 9 மட்டும் தான் பாஸ் ஆயிருந்தது. ஏபிபிசிஎஸ்சில 95 குடுத்துருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா 95 பாஸ் ஆயிருந்தது. சேம் ஆஸ் யூசுவல் 395 குடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க 795. ஸோ 3795 4D வந்திருக்கு. ஸோ 4Dயுமே மிஸ் ஆயிருந்தது. ஸோ ஓவரால் நல்ல ஒரு சின்ன சின்ன வின்னிங் கிடைச்சிருந்தது இன்னைக்கு. கமெண்ட்ஸ்லயுமே பார்த்தா சிலர் சொல்லியிருந்தாங்க. நான் 395 995 போட்டிருந்தேன். 2000 வின்னிங் சொல்லிட்டு. ஸோ 4D ஜஸ்ட் மிஸ்ன்னு கூட சொல்லியிருந்தாங்க. நெறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம சேனல் இருக்கிறதும் தெரியறதில்ல. நம்ம கெஸ்ஸிங் போடுறதும் தெரியறதில்ல. ஓவரால் சின்ன சின்ன வின்னிங்ஸ் இருந்தாலும் அவ்வளோ ஒண்ணும் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு முடிஞ்சா ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஒரு லைக், ஒரு ஒரு கமெண்ட்டுமே வந்து நம்ம சேனல் ரீச் ஆவறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கும். ஸோ மெம்பர்ஷிப் குரூப்லயுமே ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, மெம்பர்ஷிப் குரூப்லயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கும் மெம்பர்ஷிப் குரூப்புக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர்லாம் கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும் தான். ஏன்னா சிலர்லாம் கேட்குறாங்க, கன்ஃபார்ம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. கன்ஃபார்ம் நம்பர் யாராலயுமே குடுக்க முடியாது. ஸோ எல்லாமே கெஸ்ஸிங் தான். வரும், வராமலும் போலாம். அப்படிதான். சேனலுக்கும் குரூப்புக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட்னாக்க, சேனல்ல வீடியோ போட லேட் ஆயிடுது. அதே குரூப்னா கெஸ்ஸிங் எடுக்கிற அப்பப்பவே நான் வந்து குரூப்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருப்பேன். என்னென்ன கெஸ்ஸிங் எடுத்தனோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். நெறைய கன்ஃப்யூஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். இது வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறத மட்டும் மார்க் பண்ணி நான் குரூப்ல போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கெஸ்ஸிங் மதியம் 2:30 மணிக்கு போடுவேன். சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 12 3 டிஜிட் குடுப்பேன். குரூப்ல பார்த்தீங்கன்னாக்கா 6 3 டிஜிட் குடுப்பேன். 4D பார்த்தீங்கன்னா 4 இல்ல 5 சேனல்ல குடுப்பேன். குரூப்ல பார்த்தீங்கன்னாக்கா 2 4D தான் குடுப்பேன். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா 8 8 நம்பர் வந்து 8 ஏபிபிசிஎஸ்சி சேனல்ல குடுப்பேன். குரூப்ல பார்த்தீங்கன்னா 4 ஏபிபிசிஎஸ்சி குடுப்பேன். ஆல் போர்டு சேனல்ல 3 நம்பர் குடுப்பேன். குரூப்ல பார்த்தீங்கன்னா 2 குடுப்பேன். அவ்வளோதான் டிஃபரெண்ட் தவிர, பெருசா சேனல் குரூப்ஸ்க்கு எதுவும் பெரிய மேக்ஸிமம் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இதுதான் இருக்கிறது இதுதான் நான் சொல்லிடுறேன். ஸோ சேரணும்னு விருப்பம் இருக்கவங்க நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சேரணும்னு இருக்கவங்க டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.